வேதத்திலே ஆண்டவர் என்னுடைய தாசன் என்றும் என்னுடைய ஊழியக்காரன் என்றும் ஒரு சிலரை சொல்லியிருக்கிறார். ஒன்று பார்த்துருவோமா? ஆதியாகமம் 26:24 ஆண்டவர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம், என் தாசனாகிய மோசே. என்னாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப். சரி, அப்போ யோபு அது அந்த யோபு புஸ்தகத்திலே இருக்கும், என்னுடைய தாசன் யோபு. ஆபிரகாம், யாக்கோபை என்னுடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி என் ஊழியக்காரன் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. நேபுகாத் நேச்சார் சொல்லியிருக்காரா? நேபுகாத் நேச்சர் சொல்லியிருக்காரு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சரை நான் வரவழைப்பேன். அடுத்து இன்னொரு ஆள், பாபிலோன்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, அதுக்கு தலைவனாக ஒருத்தர் இருந்தார், செருபாபேல் என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மேசியாவாகிய கிறிஸ்துவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமான நபர்கள் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொல்லலை. நம்மெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக யார் இருக்கிறார்களோ, அவருடைய சீஷத்துவத்தை எவன் கைப்பிடித்து கொண்டு நடக்கிறானோ அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிதான் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போகல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு நபரை சொன்னார், அது யாருமே சொல்லலை. ஏசாயா 22வது அதிகாரம் 20வது வசனம், அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் எனும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. ஆண்டவர் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொன்ன ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த எலியாக்கீம். அது என்னங்க முக்கியமான நபர்? இந்த எலியாக்கீம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல், ஒரு முன்மாதிரி. இவனை குறித்ததான இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மேசியாவினுடைய வருகையும் மேசியாவோடு தொடர்புடைய ஒரு தீர்க்க தரிசன வசனம். இதில் இந்த ஒரு வார்த்தையை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 22வது வசனம், தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு நிறைவேறுதல். இதை தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 ஆண்டவருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய நான் பேசுகிறேன் என்று சொல்லி பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இந்த எலியாக்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு நபரை குறித்தும் இதுக்கு முன்னாடி ஒரு நபரை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்முடைய சிந்தனை முழுவதுமே ஏசாயா 22வது அதிகாரம் மட்டுமே. ஏசாயா 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகள் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி கலிகூர்ந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. இங்கே தரிசன பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய தேசம் என்னது? தரிசன பள்ளத்தாக்கின் தேசம் என்று சொல்லப்படக்கூடியது யூதாவை சார்ந்தது, குறிப்பாக எருசலேமை சார்ந்தது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டு வருகிறார். இதனுடைய பின்புலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால்
2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அப்பொழுது யூதா தேசத்திலே ராஜாவாக இருந்த அரசனுடைய பெயர் எசேக்கியா. எசேக்கியா நல்ல ராஜாவா இல்லை கெட்ட ராஜாவா? சண்டே கிளாஸில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. எசேக்கியா ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தாரா, பிரியமாக நடக்கலையா? பிரியமாக நடந்த ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே அசரீரியர்கள் ஒரு பெரிய ஒரு படையோடு படையெடுத்து வருகிறார்கள். அசரீரியர்களுடைய தலைவனாக செனகரிப், அதாவது யூதாவை படையெடுக்கும் பொழுது செனகரிப் இருந்தார். அதற்கு முன்னதாக இருந்த ராஜா அந்த இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது அந்த வடக்கு இஸ்ரவேலை முழுவதுமாக, சமாரியா தேசம் முழுவதுமாக அவன் பிடித்து கொண்டான். யூதா தேசம் மாத்திரம் மிச்சமாக இருந்தது. அங்கே எசேக்கியா ராஜா ஆண்டு கொண்டு இருந்தார். அப்போ இந்த சனகரிப், அசிரிய சாம்ராஜ்யத்தை சார்ந்த அந்த சனகரிப் என்பவன் யூதா தேசத்துக்கு விரோதமாக போர் முகாந்திரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் இதனுடைய பின்புலம். இந்த பின்புலத்தின் பிரகாரம் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஏசையா அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அங்கே 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது என்பதை சொல்லுகிறார். அங்கே உள்ள ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தடிகளால் நிறைந்த ஆரவாரம் பண்ணி கொண்டு களி கூர்ந்த நகரம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நகரம். எவ்ரிதிங் இஸ் குட், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுமூகமாக நல்ல விதத்திலே போய்கொண்டிருந்த ஒரு நகரம். இந்த நகரத்திலே இப்போ ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம்னா யுத்தம் வருகிறது. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில்வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதியுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமுளியும் மிதியுண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. இங்கே யுத்தம் வருகிறது, நீங்கள் அழிவை நோக்கி செல்ல போகிறீர்கள், இதை ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி ஏசையா சொல்லுகிறார். நீங்கள் தொடர்ச்சியாக ஏலோமின் அம்பாரா துணியை எடுத்து கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். இந்த கீருங்கிறதும் ஏலோமி அப்படிங்கிறதும் இந்த பாபிலோன் தேசத்தினுடைய தெற்கு மற்றும் வடக்கு எல்லை, அதனுடைய எல்லைகளில் படைகளை குவிச்சு வச்சுருக்காங்க. எதற்காகன்னா இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வர்றதுக்கு. இந்த மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். இப்போது என்ன நடக்குதுன்னா இந்த 3-7 வசனங்களில் ஒரு மாற்றம் வருது, ஒரு உபத்திரவம் வருது, ஒரு பிரச்சனை வருது. ரொம்ப ஒரு கலிகூர்ந்த ஒரு நகரம் இப்பொழுது ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்கிறது. அப்படி கடந்து செல்லும் பொழுது அவர்கள் எதை நோக்கி பார்த்தார்கள் என்றால், அந்நாளிலே வனமாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். அதென்னங்க வன மாளிகை? எருசலேம் நகரத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா மலையிலே கட்டப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய எருசலேம் மதில்கள் இப்படி அரணா போய்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா தாவீதினுடைய அரண்மனை இருக்கும். அந்த தாவீதினுடைய அரண்மனையை தாண்டி யாரோட அரண்மனை இருக்கும் அப்படின்னா சாலமோன் ராஜாவினுடைய ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். அந்த சாலமோன் ராஜாவினுடைய அரண்மனையை தாண்டி பார்க்கும் பொழுது அது தேவாலயமாக இருக்கும். இந்த வனசாலை, அதாவது ஆயுத கிடங்கு, ஆயுதங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆயுதங்கள்லாம் எங்கே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா சாலமோனுடைய அரண்மனையில் ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியில் அதற்கு பேர் வனசாலை. அங்கே இந்த ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதுதான் அது வன மாளிகை. வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். இந்த மக்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் எப்படியாவது தப்பித்து கொள்ள முடியுமா, அதற்கான வழியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தங்களுடைய அறிவு கெட்டினவரை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள்.
நீங்கள் அதை தொடர்ச்சியாக வாசித்தீங்கன்னா, நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாக இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். இங்கே அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அலங்கத்திலே ஏறி நின்று பகைவர்கள் யாரேனும் வருகிறார்களா என்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால், இதற்கான திட்டத்தை தீட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஞானவான் கூட்டம்னு வைங்களேன். இந்த போரை எப்படி நாம் எதிர்கொள்வது, என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா, வனமாளிகையை நோக்கி பார்க்கிறார்கள். ஆயுத கிடங்க பார்க்குறாங்க. என்னென்ன ஆயுதம்லாம் ஸ்டாக்கில் இருக்குது, எதெல்லாம் என்ன செய்யணும், புதுசாக ஆயுதம் அடிக்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து, இன்றைக்கும் எசேக்கியா டனல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பாதை இருக்குது. எதுக்காக அப்படின்னா, வெளியிலேருந்து அந்த தண்ணீரை தங்களுடைய அந்த நகரத்துக்கு உள்ளாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அது எங்கே போய் முடியும்னா, சீலோவாம் குளத்தில் போய் முடியும். அப்போ இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, வெளியில் முற்றுகை போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம தண்ணிக்கு என்ன செய்கிறது, தண்ணி நமக்கு யூஸ் ஆகணும், ஆனால் எதிரிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கிடச்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ணால் தண்ணி வெளியே போகாமல் நம்ம உள்ளேயே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அடுத்ததாக, எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து. படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இதை ஒரு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு கோட்டை அப்படின்னா அதுக்கு ஒரு சுவர், ஒரு மதில் சுவர் ஒன்று கட்டியிருப்பாங்க. சும்மா அந்த 1 அடி 2 அடியெல்லாம் இருக்காது. அந்த மதில் சுவர் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 6 அடி அகலத்தில் அந்த சுவர் என்ன செஞ்சுருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அந்த கோட்டைக்கினுடைய ஒரு வாசலாக. அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு 10 அடி அதனுடைய அகலம் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அதை 22 அடியாக இவர்கள் மாற்றுகிறார்கள். அதாவது கோட்டையை பலப்படுத்துகிறார்கள். அந்த கோட்டையை பலப்படுத்துறதற்கு அந்த கல் மண் இதெல்லாம் தேவைப்படும்ல. அந்த கல் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, அந்த 22 அடி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற வீடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இடித்து அந்த கல்லை என்ன செய்கிறாங்க, இந்த அலங்கம் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்போ தண்ணீரை அவர்கள் திருப்பி விடுகிறார்கள், ஆயுத சாலையை நோக்கி பார்க்கிறார்கள். அடுத்ததாக இந்த மதில் சுவரை அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள். ஹைட் ஏற்றுறாங்க, அதை இன்னும் கொஞ்சம் அகலமாக்குறாங்க. எதற்காக, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக. ஆனால் அங்கே ஏசியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது யாரை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல. மீதி எல்லாத்தையும் பார்த்தாங்க. நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ போர் வீரர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஆயுதம் சப்ளை பண்ண முடியுமா, அங்கே அவனை வந்தானா அவனுக்கு சாப்பாடு இதெல்லாம் தண்ணியெல்லாம் கிடைக்காம செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், நமக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கணும், இதையெல்லாம் திட்டமிடுறாங்க. ஆனால் அந்த தூர தேசத்திலிருந்து அவர்களெல்லாம் அழைத்து வந்த ஒரு நபர் இருக்கார். யார் அவர்? ஆண்டவர். அந்த ஆண்டவரை அவர்கள் என்ன செய்யலை, நோக்கி பார்க்கவில்லை. ஆண்டவர் இவர்களிடமிருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்த்தார். என்ன ஒரு காரியம்? 12வது வசனம், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். என்னங்க ஆண்டவர் என்ன மொட்டை போட சொல்கிறாரா? பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களிடம் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்ப வேண்டும் என்பது ஒன்றை தவிர ஆண்டவர் அவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் 2 ராஜாக்கள் அந்த 18வது அதிகாரத்திலே படித்தீர்கள் என்றால் தெரியும். அந்த அசீரிய ராஜாவினுடைய பிரதானி அவன் அங்கே வந்து நின்று அவன் என்ன சொல்லுவான், எசேக்கியா ராஜா உங்களை மோசம் போக்குவான், கர்த்தரை நம்பியிருங்கள் என்று சொல்லுவான், அவனுடைய பேச்சை நம்பாதீங்கள் என்று சொல்லி அவன் வரிசையாக நிறைய காரியங்கள் சொல்லுவான். அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்வான் அப்படின்னா,
தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் தேவாலயத்திற்கு பிரவேசிப்பான். தன்னுடைய பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசியிடம் அனுப்புவான். ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் மனம் திரும்புதல். அந்த அசீரியாவினுடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, ஒரு தூதன் எத்தனை பேரை அசீரியர்களை கொலை செய்தான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1,85,000 பேரை ஒரே நாளிலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்தார்? சங்காரம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்த்தது மனம் திரும்ப வேண்டும் என்று. அசீரியர்களுடைய அந்த முற்றுகையிலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள். ஆனால் பாபிலோனியனுடைய அந்த முற்றுகையிலிருந்து அவர்கள் தப்பிக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாபிலோனிய அந்த போர்க்களத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேட்டையாடப்படுவீர்கள். இந்த ஆபத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போக போக உங்களுக்கு உபத்திரவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆனால் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களிடமிருந்து மனம் திரும்புதல். ஆனால் நீங்கள் செய்வதோ, இன்னைக்கு என்ன செய்வோம்? நல்லா சாப்பிடுவோம், நாளைக்கு ஒருவேளை செத்தா என்ன செஞ்சுருவோம்? செத்துருவோம் என்று சொல்லுகிறீர்கள். இதுதாங்க இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதல். ஆனால் நீங்களோ அதை செய்யவில்லை. அதை விடுத்துவிட்டு உங்களுடைய ஞானத்தின் பிரகாரமாக நீங்கள் நடக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். இதிலே இந்த 2 உதாரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் எலியாக்கிம் என்ற ஒருவன், தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவன். இன்னொரு ஒருத்தன் யாரு? 15வது வசனம், ஏசாயா 22:15. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்கே ஒரு நபரை அறிமுகம் செய்கிறார். யார் என்றால் செப்னா. இந்த செப்னா யார் என்றால் அரண்மனை விசாரிப்புக்காரன், பொக்கிஷக்காரன். இந்த பொக்கிஷத்தெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதாவது அரண்மனை விசாரிப்புக்காரன் என்று சொல்லும் பொழுது, எப்படி எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த நிலைமையிலே யோசேப்பு இருந்தான், ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆள் அப்படின்னா அது அந்த யோசேப்பு அப்படிங்கிறத எகிப்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் இங்கே ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு அடுத்த நிலைமையிலே இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா செப்னா. அவன் தான் இங்கே அரண்மனை விசாரிப்புக்காரன். அந்த செப்னா அப்படிங்கிற ஒரு மனுஷன், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அவன் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன விஷயம்? 16வது வசனம், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இங்கே எல்லாம் நாடெல்லாம் ஒரே அமளி தும்மலியாக இருக்குது. மக்கள்லாம் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களாம் அந்த போருக்கு எப்படி தங்களை ஆயத்தம் செய்வதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த செப்னா ஒரு காரியம் செய்கிறான். என்ன காரியம்? தனக்காக ஒரு கல்லறையை கட்டி கொண்டிருக்கிறான். எப்படிங்க இருக்குது? ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக தெரியல இல்லையா? இல்லையா? எல்லாரும் எப்படி போருக்கு ஆயத்தமாகுதுங்கிறத குறித்து யோசிக்கிற வேளையில் தன்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு ஒரு அழகான ஒரு கல்லறை, அது வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு கல்லறை. அந்த கல்லறையை பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா? பாறையின் மேல் இருக்கணும். அதாவது ஜனங்கள் இப்படி நடந்து போகிறாங்க அப்படின்னா இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கல்லறை என்ன செய்யணும்? தெரியணும். தெரிஞ்சு அதை பார்த்து, ஆஹா, இந்த செப்னா எவ்வளவு சிறப்பாக ஒரு கல்லறையை கட்டி அவனுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கான், வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கல்லறையை அங்கே தோண்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார்.
அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். இது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை. நீ கல்லறை கட்டுற சரி, ஆனால் இந்த கல்லறையில் உன்னோட உடல் என்ன செய்யாது? விழாது. இதுக்குள்ளே நீ என்ன செய்ய மாட்ட? அடக்கம் பண்ண மாட்ட. நீ எங்கே அடக்கம் பண்ணுவாய்? எங்கே சாவாய் அப்படின்னா, ஒரு பாலை எடுத்து அதை ஒரு கம்பியில் நல்லா கட்டி அப்படி ஒரு விசாலமான ஒரு இடத்துல தூக்கி அடித்தா அது எங்கே போய் விழுதுன்னு தெரியாமல் விழும் இல்லையா? அது மாதிரி நீ ஒரு நாள் என்ன செஞ்சிருவ? சாவாய். உன்னை இந்த நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். பிரியமானவர்களே, இவனுடைய காரியத்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த செப்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, டெண்டர் யூத், ஒரு மென்மையான ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எசேக்கியாவினுடைய காலத்தில் எசேக்கியா ராஜாவை எகிப்தினுடைய உதவியை நாடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னவன் இந்த செப்னா. அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடு மாதிரி ஒரு பெரிய கல்லறையை, ஒரு அழகான கல்லறை தனக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவன் அந்த கல்லறை கட்டும் வேலையை தொடங்குகிறான். இந்த கல்லறை இன்றும் இருக்கிறது. அந்த கிதியோன் வேலி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு அழகான கல்லறை இருக்கிறது. அதில் இவனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் உடல் இல்லை. அவன் அசிரிய படையிலே அவன் மரித்து போனான். அப்போ ஒரு தவறான ஒரு நோக்கத்தை பின்பற்றி சென்ற ஒரு நபர் இந்த செப்னா. தன்னுடைய சுயத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஒரு தவறான நோக்கம். ஒரு அழகான ஒரு கல்லறையை கட்டி அங்கே குடியேற வேண்டும் என்று அவன் ஒரு வீடு கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, வீடு அப்படின்னா கூட பரவாயில்ல, வீடு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா ரைட்டு. ஆனால் ஒரு அழகான ஒரு கல்லறையை கட்டுகிறான். தன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் அவன் செயல்படுகிறான். ஆனால் ஒரு நபரை பற்றி சொல்லியிருக்கு. அதுதான் இந்த எலியாக்கிம். எலியாக்கிம் என்ற பெயருடைய அர்த்தம் காட் வில் எஸ்டாப்ளிஷ், கர்த்தர் நிலைநிறுத்துகிறார், அல்லது காட் வில் ரைஸ் அப், கர்த்தர் அவனை உயர்த்துகிறார்னு சொல்லி அர்த்தம். அதுதான் எலியாக்கிம். இந்த எலியாக்கிமை ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரன். நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நபர், மேசியாவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு நபர் இந்த எலியாக்கிம். அங்கே தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் எனும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். இந்த இல்கியானா என்ன அர்த்தம் தெரியுமா? இல்கியாவின் மகனாகிய எலியாக்கிம், இல்கியா, மை போர்ஷன் இஸ் த லார்ட், தேவனே என்னுடைய பங்கு அப்படிங்கிறது தான் இல்கியாவினுடைய அர்த்தம். அப்போ இல்கியாவினுடைய குமாரன் இந்த எலியாக்கிம், கர்த்தர் அவனை அழைக்கும் போது என் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். சொன்னது மாத்திரமல்ல, அவனுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். அவனை அரண்மனை, அதாவது இந்த செப்னா என்ன நிலைமையிலே இருக்கிறானோ அந்த நிலைமைக்கு நான் அவனை உயர்த்துவேன், உன்னை அந்த நிலையிலிருந்து தாழ்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இந்த யூத ஜனங்களுக்கு தகப்பனாக இருப்பான். 2 பேர், ஒன்று செப்னா, இன்னொன்று எலியாக்கிம். ஒருவன் சுயத்தை மையமாக கொண்டு வாழ்பவன், இன்னொருவன் தேவனை மையமாக கொண்டு வாழ்பவன். இந்த தேவனை மையமாக கொண்டு வாழ்பவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். தன்னுடைய சுயத்தை மையமாக கொண்டு வாழ்பவனை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நீக்கி போடுகிறார். நீங்கள் ஏசாயா 36வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். இங்கே 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எலியாக்கிம் எனும் அரண்மனை விசாரிப்புக்காரன். செப்னா இப்பொழுது எப்படியாக இருக்கிறான்? சம்பிரதி. சம்பிரதினா என்னங்க? எழுத்தர். கரெக்டு, எழுத்தர். அவன் ஒரு வெறும் எழுத்து எழுதக்கூடிய ஒரு நபராக, யாராவது 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவன் ஒரு டிக்டே, இந்த ஷார்ட் ஹேண்ட் மாதிரி எழுதக்கூடிய ஒரு எழுத்தர். எழுதி
இந்த கணக்கர் இருக்கார்ல, இந்த கணக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் யோவாக்கினும் கணக்கன் என்பவன் யார் அப்படின்னா பதிவாளர். அதையெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதில் சைன் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட், அது ஒரு அரசாணையோ அல்லது 2 பேருக்கு இடையான ஒரு ஒப்பந்தம். அப்போ அரண்மனை விசாரிப்புக்காரன் என்ற நிலைமையில் இருந்த செப்னா அவன் ஒரு எழுத்தராக மாறிப்போனான். ஆனால் இந்த எலியாக்கீம் அரண்மனை விசாரிப்புக்காரனாக மாறிப்போனான். இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த செப்னா எசேக்கியா ராஜா எகிப்தினுடைய உதவியை நாடலாம் என்று சொல்லி அறிவுரை சொன்னவன். ஆனால் இந்த எலியாக்கீம் தேவனை தேடச் சொல்லி எசேக்கியாவுக்கு அறிவுரை சொன்னவன். இந்த 2ம் வித்தியாசம். அதனாலே அவனை தள்ளிவிட்டார், இவனை உயர்த்தி வைத்தார், ஏசாயாவிடம் அனுப்பி வைத்தார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொத்தளங்கள்லாம் நடத்தி முடித்த பிற்பாடு தான் அவர்கள் ஆண்டவரையே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது அங்கே அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்தது இந்த எலியாக்கீம். இந்த எலியாக்கீம் தேவனை மையமாக கொண்டு வாழ்ந்தவனாக இருந்தான். அவன் இந்த அரண்மனையினுடைய விசாரிப்புக்காரனாக இருந்தான். பொக்கிஷ சாலையின் அந்த திறவுகோலை உடையவனாக அவன் இருந்தான். சரி, இதிலிருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் இங்கே செப்னாவை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். அந்த 2 கேள்விகளையும் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் இதில் கூட ஓரளவு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையாக இருக்குது, ரொம்ப எளிமையான வார்த்தை. ஒருவேளை நீங்கள் தமிழ் பைபிள் ஆர்சி பைபிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 22:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டி இருக்கிறாய், உயர்ந்த இடத்தில் அக்கல்லறை இருக்குமாறு அமைத்திருக்கிறாய், பாறையில் உனக்கு ஒரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயே, இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே உனக்கு என்ன வேலை? இந்த 2 கேள்வி முக்கியமான கேள்வி, நாமும் நினைத்து பார்க்க வேண்டிய கேள்வி. இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே உனக்கு என்ன வேலை? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேளை அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களோடு இருந்தாலும் சரி, சபையிலே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை கேட்டு பார்க்க வேண்டிய 2 கேள்வி. என்ன கேள்வினா, இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே உனக்கு என்ன வேலை? நியாயமான கேள்வியா இல்லையா? இங்கே எதுக்காக நம்ம வரோம்? இங்கே யார் இருக்கா? இங்கே நமக்கு என்ன வேலை? இந்த கேள்வியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ, அங்கெல்லாம் நீங்கள் இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே எனக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் வந்திருக்கேன். அப்போ பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுய சித்தத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த வித்தியாசத்தை இந்த 2 கேள்வியின் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு யார் இருக்கா? எதுக்காக இங்கே வந்திருக்க? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கா அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கா? இந்த செப்னா கல்லறையை போய் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த இடத்துல இப்படி தான் கட்டணும்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை நம்ம நினச்சிக்கணும். இங்கே உனக்கு என்ன வேலை? எதுக்காக வந்தான்? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தனக்கு ஒரு பெயர் உண்டாக வேண்டும், தனக்கு ஒரு பெருமை உண்டாக வேண்டும், இந்த கல்லறையை பார்ப்பவர்கள் தன்னை புகழ வேண்டும், தான் மரித்த பிற்பாடும் என்னை குறித்து இந்த ஜனங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய சுய விருப்பத்தின் பலனாக அவன் அந்த கல்லறையின் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த எலியாக்கீம் ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இட்ஸ் அ காட் சென்டர் லைஃப். தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. இவன் தான் தேவனை தேட ஆலோசனை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான். தேவன் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார், நாம் தேவனோடு நித்திய காலமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு அவர் ஈவாய் தந்திருக்கிறார். எல்லாம் சரி. ஆனால் நமக்கு ஒரு உபத்திரவம் என்று வரும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்?
இந்த ஜனங்கள் ஆயுத சாலையை நோக்குனது போல நாம் நம்முடைய பொருட்களை நோக்குகிறோமா? இந்த பிரச்சனை வந்திருக்கே, இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆவது என்று சொல்லி நம்மிடத்தில் உள்ள காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா, அல்லது தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அவர்கள் பார்த்தாங்க, சாலமோனுடைய அரண்மனை வரைக்கும் பார்த்தாங்க, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தேவாலயத்தை அவங்க என்ன செய்யலை, பார்க்கல. நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? இது நாம் ரெண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். முதலாவதாக அந்த 2 கேள்வியையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு உபத்திரம் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? இது ரெண்டாவது. அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சோதனைகள் உண்டாங்க, உண்டு. என்னென்ன சோதனைலாம் உண்டு? உலகம், பிசாசு, மாம்சம். சரிங்களா? பாவ சோதனை உண்டு, பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனை உண்டு. இந்த சோதனைகள் எல்லாவற்றுக்கும் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நாம் நிற்பது ஒரு போர்க்களம், கரெக்டுங்களா? நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு போர்க்களம். அப்போ அந்த போர்க்களத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் இல்லையா, 1 பேதுரு 5:8, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். இது என்ன அப்படின்னா, நாமும் ஒரு நகரமாக இருக்கிறோம். இந்த நகரத்தை முற்றுகை போட்ட விஷயங்களிலே பிசாசும் ஒருவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம என்ன செய்திருவான், ஆண்டவரை விட்டு ரொம்ப அழகாக விலக்கி கொண்டு போய்விடுவான். அப்போ கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கக்கூடிய பிசாசினுடைய அந்த மத்தியில் தான் நம்ம என்ன செய்யிருக்கிறோம், ஆவிக்குரிய போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 5வது அதிகாரம் 8-9, கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு மட்டும் இல்லை, அவனை கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சமாளிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் நிற்கிறார். என்னவாக நிற்கிறார்? நியாயாதிபதியாக நிற்கிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எங்கே இருந்து தொடங்குகிறது? தேவனுடைய சபையிலிருந்து தான் தொடங்குது. அப்போ நம்முடைய வாசற்படியிலே யார் நிற்கிறார் என்றால் நியாயாதிபதி நிற்கிறார். நாம் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறோம். நம்முடைய வாசலிலே நியாயாதிபதி நிற்கிறார். கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10, 11, 12. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் வருகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது உலகப்பிரகாரமான மனிதன் எப்படி வாழுகிறானோ அதை போல நாமும் வாழுகிறோமா? இப்போ பிசாசினுடைய போர்க்களம் இருக்கிறது, நம்முடைய வாசலில் நியாயாதிபதி நிற்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாக நாம் வாழ்பவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? அல்லது நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? புசித்து குடித்து நாளைக்கு மரிப்போம் என்ற நிலைமையிலே நாம் வாழ்கிறோமா? அல்லது அவருடைய நாளை நாம் ஆவலோடு எதிர்பார்க்கிறோமா? அந்த ஆவலோடு நாம் அந்த நாளை எதிர்பார்த்தோம் என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், இல்லைங்களா? இப்போ இந்த எலியாக்கினுடைய கையிலே அரண்மனையினுடைய சாவி இருக்கிறது, பொக்கிஷத்தினுடைய சாவி இருக்கிறது. அந்த பொக்கிஷ சாலையை அவன் திறந்தான் என்றால், ஏழைகளுக்கு திறக்கிறான்னு வைங்களேன், அதை தடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. அதே போல் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவன் முடிவெடுத்து விட்டால் அதையும் என்ன செய்வதில்லை, அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மிடமும் ஆண்டவர் அரண்மனை சாவியை கொடுத்திருக்கிறார், பொக்கிஷத்தின் சாவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பதவி, நம்முடைய அதிகாரம், இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இவைகளை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார். அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? எளிமையான ஒரு விஷயந்தான். யாரோ ஒருத்தர் உபத்திரவப்படுறாங்க, யாரோ கஷ்டத்தில் இருக்காங்க, அவர்களை நாம் நேரிலே போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தைகள், ஒரு கிருபை பொருந்திய வார்த்தையோ, ஒரு இரக்கம் மிகுந்த ஒரு வார்த்தையோ நாம் பேசுகிறோம் என்றால் தேவனிடத்திலே நாம் பெற்ற ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம்னு அர்த்தம். உங்களுடைய நீங்கள் பொருளை செலவழியுங்கள், உங்களுடைய தாளந்தை செலவுங்கள், அது ஒரு தனி ஒரு காரியம். ஆனால் தேவன் நமக்கு தந்த ஐஸ்வர்யத்திலிருந்து நாம் மற்றவர்களோடு எதை பகிர்ந்து கொள்கிறோம்?
அவர்களுக்கு நாம் ஆறுதலாக ஒரு 2 வார்த்தைகள் பேசுகிறோமா? அவர்களை நலம் விசாரிக்கிறோமா? இந்த சபைக்கு வருகிறோம், இங்கே நமக்கு என்ன வேலை? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சரி. கூடி வருகிறோம், சரி. அப்பமிட்டு ஆராதிக்கிறோம், சரி. அதன் பிற்பாடு ஒருவரையொருவர் நாம் நலம் விசாரிக்கிறவராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்பவர்களாக இருக்கிறோமா? சமுதாயத்திலே நம்மோடு கூட நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலே எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 8, 9, 10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே ஆண்டவர் சாவியை ஒப்படைத்திருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் தான் அதிபதி, நீங்கள் தான் அதற்கு கணக்கு சொல்லக்கூடிய நபர். அதை நீங்கள் எவ்விதமாக செயல்படுகிறீர்கள் என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம் எதற்காக செலவழிக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக செலவழிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.